இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த சேனல் மூலமா உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல மிக சந்தோஷம். ரெண்டாவது, எந்த ஒரு காரியத்தையும் சிறப்புற செய்யணும்னு சொன்னா இந்த டீமுக்கு பொருந்தும். ஏன்னா அவ்வளோ பொறுமை, உழைப்பு, அதில் உத்வேகம் சிறப்பாக செய்திருக்கிறாங்க. இதில் என்ன கான்செப்ட்னா, காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு வழியில் திருமுக்கூடல்னு ஒரு அருமையான ஒரு இயற்கை எழில் வாய்ந்த ஏரி குளம் ஆத்தோரத்தில் அழகா எழில் நிறைந்த திருமுக்கூடல்னு ஒரு அருமையான ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் வெற்றி. அவருடைய கிராமத்துக்காக அவர் இந்த பாடலையும் இந்த ஒளிப்பதிவையும் டெடிகேட் பண்றார், அதாவது செய்து அர்ப்பணிக்கின்றார். இந்த பாட்டை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இந்த பாட்டை எழுதினது யாருன்னா வெற்றி. கொண்டு வந்தாரு, பார்த்தேன், இதுக்கு கம்போஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியாவே வரல. காரணம் என்னன்னா, அவர் சிறப்பாக எழுதியிருக்காரு. இதுக்கு நல்ல எஃபர்ட் கொடுத்து நல்லா இசையமைக்கணும், வித்தியாசமாக கொடுக்கணும். ஏன்னா அப்போதான் இவங்க ஷார்ட் வைக்க முடியும். திடீர்னு வந்து சில ஷார்ட்லாம் காமிச்சாங்க, பிரமிக்கக்கூடிய ஷார்ட்லாம், ட்ரோன் ஷாட்னு இருக்கு இல்லையா, அந்த ஷாட் காமிச்சாங்க. ஏரியில் குளிக்கிற மாதிரி குதிக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க. இதெல்லாம் தான் எனக்கு கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. குழந்தைங்களாம் குதித்து துள்ளி விளையாடும் போது நம்ம என்ன பேக்ரவுண்ட் போடணும், அங்கே என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தணுன்ற ஐடியா வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த பாட்டை கேளுங்க, ஒரு வித்தியாசமான பரிமாணத்தில் கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது, இசையமைச்சு என்னுடைய மகனோட சேர்ந்து ரிதம் போட்டு இந்த பாட்டை பிரமாதமாக பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. திரும்பி கேட்க 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 பார்க்கத்தான் பிடிக்குன்ற மாதிரி கேட்கத்தான் இந்த பாட்டு பிடிக்குன்றது நிச்சயமான உண்மை. அருமையாக எழுதி கொடுத்தாரு, அருமையாக டைரக்ஷன் பண்ணாரு. கண்டிப்பாக இந்த பாட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. நன்றி, வணக்கம்.